முதலாளியின் 21,000 ரிங்கிட் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக பெண் ஒருவர் போலீசில் போலியாக புகார் அளித்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இஸ்காண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எம். குமராசன் கூறுகையில், நேற்று மதியம் 2:23 மணியளவில் 23 வயதுடைய பெண் ஒருவர் கலாங்பாத்தாவில் தான் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளித்ததாக அவர் கூறினார். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணையில் புகார் அளித்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த பணத்தை தனது சொந்த செலவிற்காக பயன்படுத்தியதாக அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இது மட்டுமின்றி 25 வயதுடைய உள்ளூர் ஆடவரிடமிருந்து மேலும் ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பில் போலியான போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளதாகவும் குமராசன் தெரிவித்தார். காணாமல் போன தனது அடையாள அட்டையை புதுப்பிப்பதற்காக தேசிய பதிவிலாக்காவினால் அபராதம் விதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவ்வாடவர் இவ்வாறு போலியாக புகார் அளித்துள்ளார். எனவேதான் போலியாக புகார் அளிக்கும் நபர்கள் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 182 கீழ் 6 மாதங்கள் வரையிலான சிறை தண்டனையும் அல்லது 2,000 ரிங்கிட் அபராதமும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.